கரூர் சம்பவத்தை அரசியல் மேடையாக மாற்றிய திமுகவின் பொறுப்பற்ற நடத்தையை எடப்பாடி பழனிசாமி துல்லியமாக வெளிச்சம் போட்டுள்ளார். தமிழ்நாட்டிற்கு வாய் திறக்கும் முதலமைச்சரின் செயல்பாடுகள் அவரது தலைமையின் உண்மை முகத்தை இன்று வெளிப்படுத்திய போட்டோஷூட் வீடியோவே சாட்சியாக உள்ளது. கரூர் சென்று உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தி சிகிச்சை பெறுவோருக்கு ஆறுதல் கூறிய செய்தியாளர்களை சந்தித்த போது எந்தவித அரசியல் நோக்கமும் இன்றி மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் எனது கருத்துக்களை தெரிவித்தேன். மக்களின் சந்தேகங்களையும் பதிவு செய்தேன். ஆனால் அதற்கு உரிய பதிலளிக்க முடியாமல் சமூக வலைதளங்களில் அவதூறு பரவுவதாக கூறுகிறீர்கள். என்ன அவதூறு பரவியது? உங்கள் கட்சியினர் தமிழ்நாடு மாணவர் சங்கம் என்ற பெயரில் போஸ்டர்கள் ஒட்டுவது அவதூறா? அல்லது உங்களின் அரசின் காவல்துறை ஒதுங்கிய இடத்தில் நடந்த குளறுபடிகள், திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல், தடியடி காட்சிகள் வெளிவந்து பொதுமக்கள் பேசுவது வதந்தியா? பொறுப்போடு நடந்து கொள்வது என்றால் என்ன? உங்கள் அமைச்சர் ஒருவர் அழுவது போல் நடிக்க முயன்று மாட்டிக்கொண்டது பொறுப்பா? அல்லது உங்கள் மகனும் துணை முதல்வருமானவர் கரூரில் சம்பிரதாயத்திற்கு போட்டோஷூட் எடுத்துவிட்டு துபாய்க்கு விடுமுறைக்கு பறந்து சென்றது பொறுப்பா? கள்ளக்குறிச்சியில் உங்கள் ஆட்சியின் அலட்சியத்தால் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்களுக்கு உங்கள் இதயம் கலக்கவில்லை, கண்கள் கலங்கவில்லை. ஆனால் இப்போது மட்டும் கலங்குவது நம்பகத்தன்மையாக உள்ளதா? சென்னை ஏர் ஷோவில் குடும்பத்துடன் உட்கார்ந்து கண்டுகளித்த போது கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். அப்போது மட்டும் வீட்டில் இருக்க முடிந்ததா? யாரை ஏமாற்ற முயல்கிறீர்கள் திரு M.K. ஸ்டாலின் அவர்களே என்று எதிர்க்கட்சிகள் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை. ஆனால் உங்கள் இந்த வீடியோவே பல அரசியல் சந்தேகங்களை எழுப்புகிறது. மேலும் நீங்கள் அமைத்த ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் காட்சிகள் ஊடகங்களில் வருகின்றன. இது ஒரு தலைபட்சமாகவே அரசின் தவறுகளை மறைக்கும் முயற்சியாகவும் மக்களுக்கு தோன்றுகிறது. விடியா அரசின் விசாரணையில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. கரூர் துயரத்திற்கு நீதி கிடைக்க உண்மை நிலை தெரிய CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். திரு M.K. ஸ்டாலின் அவர்களே, மக்கள் துயரத்தில் உள்ளனர். இந்த நேரத்திலும் உங்கள் போட்டோ ஷூட் மூலம் அவர்களை மேலும் துன்புறுத்தாதீர்கள் என்று திமுகவின் செயல்களை எடப்பாடி பழனிசாமி அம்பலப்படுத்தியுள்ளார்.